இப்போ பிஜேபி நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, மிஸ்டர் நரேந்திர மோடிஜியினுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, அவர் இனிமே ஜட்டி மாத்தனா கூட நிதிஷ்குமாரை கேட்கணும், அன்னகாரு சந்திரபாபு நாயுடு அன்னகாரை கேட்கணும். ஜட்டி மாத்தனா கூட கோட்டு கூட ஒரு நாளைக்கு ஒன்று தான் போடணும்னு சொல்லிட்டாங்களாம். நேற்று பார்த்தீங்களா ஒரு வீடியோ, ஒரு போட்டோ ஒன்று வைரலாக போச்சு எல்லா மொபைல் ஃபோன்லையும். அதாவது இந்த கிரீன் கலர் கோட் போட்டிருப்பார், காலையில கார்டன்ல தண்ணி ஊற்றும் போது கிரீன் வேஸ்ட் கோட் போட்டிருக்காரு, சாயங்காலமா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்கிட்ட பேசும்போது அதே கிரீன் கலர் வேஸ்ட் கோட் தான் போட்டு அவங்க சொல்லிட்டாங்களாம். இந்த மாதிரி இந்த 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் துணி எல்லாம் போடக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு துணி தான் போடணும். அப்படி நீ 3 லட்சம் 4 லட்சம் துணி ஒரு நாளைக்கு 3 செட்டு போடுறதா இருந்தா அது 3 செட்டா எடுக்கணும். ஒரு செட்டு எனக்கு சந்திரபாபு நாயுடுகாருக்கு, ஒரு செட்டு நிதிஷ்குமாருக்கு, ஒரு செட்டு மோடிஜிக்கு. நீ எது பண்ணாலும் இனிமே எங்களை கேட்காத பண்ணக்கூடாது, எது வாங்கினாலும் 3 வாங்கணும். அதனால இப்ப ஃபுல் கண்ட்ரோல் என்னன்னு கேட்டா அங்கதான் அவங்க சொல்றதான் கேட்கணும். இன்னைக்கு மோடிஜியுடைய நிலைமையே என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான், பேர் தான் பெத்ததி తాగేకి నీళ్ళు లేదు అన్నుவாங்க, பேர் தான் பெத்ததி తాగేக்கு நீல் லேதுன்னுவாங்க. இன்னைக்கு அந்த மோடிஜியுடைய நிலைமையை இன்னைக்கு அங்க அப்படி பிஜேபி நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது. இன்னைக்கு 40 தொகுதி ஜெயிச்சிச்சு திமுக, உங்களால என்ன பண்ண முடியும்? 40 தொகுதி ஜெயிச்சிச்சு உங்களால என்ன முடியும்? நீங்க 230 எவ்வளவு ஜெயிச்சுக்கிறீங்க, ஆனா நீங்க யார்கிட்ட போய் நிக்கிறீங்க? நாயுடுகார்கிட்டையும் நிதிஷ்குமார்கிட்டையும் அங்கதான் போய் நிக்கிறீங்க. இதுல உங்களுக்கு 2026ல நாங்க ஜெயிச்சிருவோம், 2006 நாங்க ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க ஜெயிச்சிருவோம். ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் எச் ராஜா, ஒரு பக்கம் அந்த அக்கா தமிழை சவுந்தரராஜன். இன்னும் 2 வருஷம் 2026க்கு. இந்த எலெக்ஷன் என்ன ரிசல்ட்? இந்த எம்பி எலெக்ஷன் என்ன ரிசல்ட்? இதை விட இன்னும் டபுள் மடங்கு ரிசல்ட் வரும். வர இருக்கிற 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் 230க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிச்சு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பார் என்பதை இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.